Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to our channel First Choice கவிகண்ணன். இன்னைக்கு Tuesday vlog தான் பார்க்க போறோம். நேத்து நைட்டே கம்ப்ளீட்டா கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சிருந்த தொட்டு காலையில கிச்சன் இப்படி தான் இருக்கு. நம்ம எப்பவுமே நைட் க்ளீன் பண்ணி வெச்சோம்னா காலையில ஏஞ்சி வந்து நம்ம டே டு டே லைஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்பவே பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நமக்கு காலையில வேலை செய்யிறதுக்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நைட்டே கிச்சன் ஃபுல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் நைட்டே சன்னா ஊற வச்சிருந்தேன். சன்னா மசாலா செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பூரி செய்யலான்ட்டு அதுக்கு தான் வந்து ரெடி பண்ணின்னு இருக்கேன். இப்போது வீட்டுக்கு வேலைக்கு வரதில்ல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால கொஞ்சம் நாளாக வந்துன்னு இல்லை. அதனால எல்லா வேலையும் நானே செய்கிற தொட்டு காலையில் 5 o'clock எல்லாமே ஏஞ்சிக்கிறேன். ஏன்னா அந்த நேரத்தில் ஏஞ்சாதான் எனக்கு வேலை வந்து கரெக்டாக நடக்குது. அதனால காலையிலே ஏஞ்சி ஃபஸ்ட்டு இதை வேக வைக்கலான்ட்டு சன்னா வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஃபுல்லு உள்ளே வீட்டுக்குள்ளே இருந்து வெளில எல்லாமே பெருக்கிட்டு வெளில கோலம் போட்டுடுவேன். பசங்க ஏஞ்சி படிக்கிறதுனால அவங்களுமே ஏஞ்சி இருப்பாங்க. அதனால பெருசாக ஒன்றும் ஒண்டியாக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகாது. இன்னொன்று பசங்க யாரும் இல்லைன்னா தான் நமக்கு இன்னும் சீக்கிரம் வேலை ஆகும். இருந்தாலும் மௌரிஷாவை பாட்டுக்கு படிச்சுன்னு இருப்பான். அதனால நான் காலையிலே என்னோடய வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். சன்னா குக்கரில் வச்சுட்டு நான் வந்து வீடு ஃபுல்லாக பெருக்கின்னு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். மாவு பிசைஞ்சு வச்சுட்ட பிறகு அதுக்கப்புறமா சன்னா மசாலாவுமே ரெடி பண்ணிட்ட பிறகு தான் வெளியில் எல்லாமே கழுவி தள்ளி கோலம் போட்டு வந்தேன். சன்னா மசாலா செய்கிறதுக்கு நான் வந்து மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுலேயே பட்டை, கிராம்பு, 4 மிளகு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கினேன். இப்போது ஒரு கிண்ணத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம் பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடணும். நம்ம வேக வச்சுருந்த சன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு குக் ஆகணும். அப்போ தான் வந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இப்போது நான் ஒரு 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். எப்போவுமே நம்ம எந்த ஒரு டிஷ்ஷு செஞ்சாலும் அதை எந்த அளவுக்கு நம்ம வதக்கி பொறுமையாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதுக்கப்புறமா தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எந்த சின்ன ஸ்பூன்ன்றதுனால நான் வந்து 1.5 ஸ்பூன் ரெண்டுமே சேர்த்துருக்கேன். இப்படி சேர்த்துட்டு இந்த மசாலாலேயே பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கிற ஸ்பைசஸையும் நல்லா வதக்கி விடணும். இப்படி நல்லா வதக்கிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. அப்போது மிளகாத்தூள் வாசனை எல்லாமே நல்லா குக் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த சன்னாவையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கூட இருந்த தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்லேயே இன்னுமே நான் வந்து சன்னா மசாலா பவுடர் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் தண்ணி ஊற்றி செட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகும்போது இப்போது சன்னா மசாலா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து என்றைக்கோ ஒரு நாள் செய்கிறதுனால செஞ்சு பவுடரெல்லாம் வந்து வீட்டில் ரெடி பண்ணி வைக்க மாட்டேன். எம்டிஆர் பிராண்டட் தான் வந்து வாங்கிப்பேன். அந்த பவுடர் போட்டு தான் நான் வந்து குக் பண்ணுவேன். இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே எம்டிஆர் தான் யூஸ் பண்ணுவேன். கடைசியில் அந்த பவுடரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் ஒரு 5-6 நிமிஷம் விட்டோன்னா நல்லா வந்து குக் ஆகும். பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்து எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ அந்த சூட்லேயே நான் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்க போகிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடும். இதை பூரி, பட்டோரா, சப்பாத்தி இதுக்கு எல்லாமே வந்து சூப்பர் சைட் டிஷ்ஷனே சொல்லலாம். அது கூட ஹெல்த்தியும் கூட. அடிக்கடி இந்த மாதிரி சன்னா மசாலா எல்லாம் பண்ணி நம்ம ப்ரோட்டீன் ரிச்சாக எவ்வளோ கொடுக்குறோமோ பசங்களுக்கு அவ்வளோ நல்லது. சன்னா மசாலா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாம்பாருக்குமே பருப்பு வச்சுட்டு வெளியில் போய் ஃபுல்லாக கழுவி தள்ளிட்டு கோலம் போட்டு வந்துட்டேன். காலையில் ஏஞ்சிக்கிறதுனால எனக்கு குக்கிங் வேலையும் சரி அதே மாதிரி பூஜை எல்லாமே வந்து டைம் டு டைம் நடக்கும். அதனால தான் சொல்கிறது எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து காலையிலேயே ஏஞ்சிக்கணுன்ட்டு. காலையில் ஏஞ்சா நமக்கு எல்லா வேலையுமே பர்ஃபெக்டாக நடக்கும். இன்னொன்று எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நடக்கும். இது எல்லாமே பண்ணிட்ட பிறகு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா இப்போ பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்கேன். மாவு வந்து பிசைஞ்சு வச்சுட்டு இருக்கேன். அதனால்
மோஹித் குளிச்சுட்டு வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோன்னா போதும். அதனால நான் அதுக்குள்ளே நான் வந்து பூஜை வேலை பண்ணலான்ட்டு தான் ரெடி பண்ணின்னு இருக்கேன். இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சா அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிலீட் ஆகிடுச்சு. வீட்லேயே ரெடி பண்ண அரிசி மாவு, கோலத்துக்கான அரிசி மாவு தான் இது. வெயிலில் நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன். இப்போ அதை எடுத்து கொஞ்சம் கரைச்சி வாசப்படியில், அதுக்கப்புறமா பூஜை ரூம் கிட்ட, துளசி செடி கிட்ட எல்லாமே கோலம் போட்டுக்கினேன். நான் வந்து செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் வந்து அரிசி மாவு கோலம் போடுவேன். மீதி நாளில் பார்த்திங்கன்னா கோலக்கல் வச்சு நான் அதில் தான் வந்து போடுவேன். ஏன்னா சாயங்காலத்துக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா லக்கி ஒரு 2 ரவுண்டு வந்துச்சுன்னா ஃபுல்லாக அழிச்சி விட்டுடும். இருந்தாலும் பூஜை பண்ணுற வரைக்கும் அரிசி மாவு கோலம் இருக்கட்டும்ன்றதுக்காக செவ்வாய் வெள்ளி மட்டும் இந்த மாதிரி கோலம் போட்டுப்பேன். வாசப்படியில் எல்லாமே கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா துளசி செடிக்கிட்டையும் கோலம் போட்டு எல்லா இடத்தையும் பூ வச்சு பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நம்ம பூஜை பண்ணும்போது ஒரு இடமா நம்ம பண்ணின்னு வந்தால் தான் வந்து நமக்கு பூஜை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால நான் வந்து வெளியில இருந்து ரெடி பண்ணின்னு போயின்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு கோலம் போட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ உருளிலையும் சரி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஜவ்வாது பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பூ வச்சுன்னு இருக்கேன். நான் வந்து டெய்லியுமே உருளியில் வந்து பூ மாற்றுவேன். உருளியில் நம்ம எந்த அளவுக்கு பூ மாற்றி அதை வந்து க்ளீனாக வச்சுருப்போமோ வீட்டில் வந்து அந்த அளவுக்கு நெகட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். எப்போவுமே வீட்டுக்கு எல்லாருமே நல்லவங்களே வருவாங்க, எல்லோரும் ஒரு நல்ல கண்ணோட்டத்திலே வருவாங்கன்றது இல்லையா? யார் மேலேயும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதே நாம் இந்த மாதிரி உருளியில் பூ போட்டு வச்சுருந்தோன்னா அவங்க எந்த ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே வந்தாலும் அந்த உருளியில் இருக்கிற பூ பார்க்கும்போதே அவங்க வந்து அவங்களோட மைண்டே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். அதனால எப்போவுமே உருளியில் வந்து இப்படி பூ போட்டு வைங்க. அந்த உருளியில் பூ கூட பார்த்திங்கன்னா டெய்லி மாற்றுறது ரொம்ப நல்லது. சில பேர் பார்த்திங்கன்னா அதுவே ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றுவாங்க. எப்போவுமே உருளியில் பூ வந்து வாடக்கூடாது, அதே மாதிரி அழுகிற மாதிரியும் ஆகக்கூடாது. அதனால அது வந்து இன்னும் நெகட்டிவ் எனர்ஜியை கிராப் பண்ணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே உருளியில் பூ மாற்றி வச்சுக்கோங்க. வெளியில் எல்லாமே க்ளீன் பண்ணிட்ட பிறகு இப்போது இங்கேயும் வந்து பூ போட்டு நெய்வேத்தியம் வச்சு ரெடி பண்ணிவிடுவேன். பூஜை பண்ணும்போது இங்கேயும் சாம்பிராணி ஏற்றி வைப்பேன். இப்போ 2 இடத்துலையும் ரெடி பண்ணிட்ட பிறகு நேராக பூஜை ரூம்குள்ளே வந்துட்டேன். பூஜை ரூம்குள்ளே வந்து நேற்று வச்சுருந்த பூ எல்லாமே எடுத்து கீழே ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா திரியில் அந்த கருப்பு படைஞ்சிருக்கும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி வச்சுடுவேன். நான் வந்து பூஜை ரூமில் 9 விளக்கு ஏற்றுவேன். அதில் 2 நெய் விளக்கு ஏற்றுவேன். மீதி எல்லாமே எண்ணெய் விட்டு தான் ஏற்றுவேன். அதுக்கு எல்லாமே நெய் ஊற்றி மீதி விளக்குக்கு எல்லாமே எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். இப்போ வாசப்படியிலையும் கோலம் போட்டு பூ வச்சு ரெடி பண்ணிட்டேன். நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டாலே நமக்கு பூஜை பண்ணும்போது ரிலாக்ஸாக உட்காந்து பூஜை பண்ணலாம். அடுத்தது செவ்வாய் ஓர நேரத்தில் வந்து விளக்கேற்றணுன்றதுக்காக நான் வந்து அந்த வேலை பூஜைக்கு தான் ரெடி பண்ணின்னு இருக்கேன். நான் வந்து இந்த கற்பூர தீவாரத்தனை காட்டுவோம் இல்லையா, அதுக்கப்புறமா பஞ்சபாத்திரம், நெய்வேத்தியம் வைக்கிற கிண்ணம் எல்லாமே கழுவி எடுத்துக்கினேன். நெய்வேத்தியத்துக்கு நெல்லிக்காய் தான் வச்சுன்னு இருக்கேன். அம்மன் கிட்ட எப்போவுமே நெல்லிக்காய் வைப்பேன். அம்மன் கிட்ட வச்சு எடுத்த பிறகு அதை வந்து டெய்லி ஜூஸ் குடிக்கிறதுனால நாங்கள் கம்பல்சரி நெல்லிக்காய் வச்சுருப்போம். அதை வந்து அம்மன் கிட்ட நெய்வேத்தியமாக டெய்லியுமே மாற்றி வச்சுப்பேன். இப்படி நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றி பூஜை பண்ணிப்பேன். எப்போவுமே விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அபிஷேகமே ஆரம்பிப்பேன். அதனால் ஃபஸ்ட்டு காமாட்சி அம்மா விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா அபிஷேகத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எத்தனை விளக்கேற்றினாலும் ஃபஸ்ட் வீட்டில் வந்து காமாட்சி அம்மா விளக்கு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு எந்த ஒரு பூஜை பண்ணும்போது காமாட்சி அம்மா விளக்கை வந்து ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜையே வந்து ஆரம்பிப்பேன். செவ்வாய் ஒரு நேரத்தில் நான் வந்து வெத்தலை தீபம் தான் ஏற்றின்னு இருக்கேன். இதுக்கு முன்னே ஒரு வீடியோலையும் பார்த்துருப்பீங்க. செவ்வாய்க்கிழமை கம்பல்சரியாக நான் வந்து இந்த வெத்தலை தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. நம்ம வெத்தலை தீபம் ஏற்றின்னு வந்தோன்னா நம்மளோட வேண்டுதல் எல்லாமே ஈடேறும். அதே மாதிரி ஏதாவது ஒரு தீராத பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வும் கிடைக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமை வந்து கணக்கு வைக்கல. நீங்கள் வேணும்னா 5 வாரம் ஏற்றுறேன், 9 வாரம் ஏற்றுறேன்ட்டு கணக்கு வச்சு ஏற்றலாம். நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஏற்றுவேன்ட்டு ஏற்றின்னு இருக்கேன். வெத்தலை தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு தட்டில் 6 வெத்தலை வச்சுக்கோங்க. எப்போவுமே தீபம் ஏற்றும்போது வெத்தலையோட காம்பை வந்து கிள்ளிட்டு தான் ஏற்றணும். ஏன்னா காம்பில் பார்த்திங்கன்னா மூதேவி தாயார் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் காம்பை கிள்ளிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வெத்தலையை வச்சு அந்த வெத்தலையோட நுனி பகுதியில் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம், இல்லாட்டி சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம். நான் வந்து சந்தனம் குங்குமம் தான் வச்சுன்னு இருக்கேன். இப்படி
6 வெத்தலைக்குமே வச்சுட்டு அதுக்கப்புறமா நடுவில் ஒரு அகல் வச்சு நெய் ஊற்றி அந்த காம்பு எல்லாமே வந்து விளக்கில் போட்டு நம்ம ஏற்றலாம். நான் வந்து அப்படி தான் ஏற்றுவேன். இல்லாட்டி நீங்கள் 6 வெத்தலைக்கும் 6 விளக்கு வச்சு ஏற்றிக்கலாம். வெத்தலை தீபத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அபிஷேகம் தான் ஆரம்பித்தேன். எந்த ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றிட்டு தான் ஆரம்பிக்கணும். அதனால நான் காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்கிட்ட இருக்கிற முருகர் சிலை அதுக்கப்புறமா வேலுக்குமே அபிஷேகம் பண்ணின்னு இருக்கேன். இன்றைக்கி சிம்பிளாக மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறமா விபூதியால் தான் வந்து அபிஷேகம் பண்ணேன். சாமி சிலைக்கு எல்லாமே அபிஷேகம் பண்ணிவிட்டு மறுபடியும் பன்னீர் ஊற்றி மறுபடியும் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து தலை மேலே நம்ம தொளிச்சிக்கணும். அது வந்து சாமி அபிஷேகம் பண்ண தண்ணி இல்லையா, அதனால பசங்க மேலேயும் நம்ம மேலேயும் தொளிச்சிக்கணுன்னா ரொம்ப நல்லது. வெத்தலை தீபமே ரெடி பண்ணிட்டேன். நடுவில் ஒரு அகல் வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம கிள்ளி வச்சுருந்த காம்பியும் தீபத்தில் போட்டு அதுக்கப்புறமா விளக்கேற்றிட்டேன். அபிஷேகம் பண்ண முருகர் சிலையுமே தட்டில் தான் வச்சுருக்கேன். வச்சு பூ போட்டு அலங்காரம் பண்ணிட்டேன். எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் பூ அலங்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நெய் விளக்கேற்றுறதும் இன்னுமே ரொம்ப உகந்தது. இப்படி விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கந்த சஷ்டி கவசம் இல்லை கந்த குரு கவசம் கேட்டு பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. உங்கள்கிட்ட சாமி சிலை இருந்து அபிஷேகம் பண்ணியிருந்தீங்கன்னா வாரமே அபிஷேகம் பண்ணலாம். இல்லாட்டி நம்மளால் வாரம் பண்ண முடியாதுன்னா சஷ்டி அன்னைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாம். சாமி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா சாமி ஃபோட்டோவை தொடச்சி சந்தனம் குங்குமம் வச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணிக்கலாம். இப்படி வெத்தலை தீபம் ஏற்றின்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட பிரார்த்தனை எல்லாமே ஈடேறும். அது எந்த ஒரு வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதலுக்கு நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கும். நம்மளோட வேண்டுதல் எது வச்சுருந்தாலும் அதுக்கான தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி வெத்தலை தீபம் ஏற்றி பாருங்கள். முருகரோட துணை இருந்தால் நம்மளோட வேண்டுதல் எல்லாமே ஈடேறும். நான் வந்து நைவேத்தியத்துக்கு இன்றைக்கி ஆப்பிள் தான் வச்சுருக்கேன். பழம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பிராணி காட்டி தீபார்த்தனையும் காட்டிட்டேன். தீப ஆரத்தி எல்லாமே காட்டி என்னோடய பூஜையை வந்து இப்படி தான் வெற்றிகரமாக முடித்தேன். நான் வெத்தலை தீபம் ஏற்றி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ண பிறகு எனக்கு நிறையவே மாற்றம் கிடைச்சிருக்கு. அதனால தான் உங்களோட நான் இன்றைக்கி இந்த வீடியோவை ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Kavita Kannan. Thank you.